பர்மிஷனே கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லாருமே படிப்பு கல்வி போதிக்கிறதுல மட்டும்தான் இருக்கிறாங்களே, டீச்சிங் மட்டும் தான் சொல்றாங்க இல்லையா, ஆராய்ச்சியை அவங்க பண்ணிடல. ஆனா பல்கலைக்கழகத்தில் அவங்க ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு காரணம். ஸோ அவர்களுடைய உழைப்பு வீணா போய்கொண்டே இருக்கிறது. அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இப்போ தற்போதைக்கு பட்டியலின பேராசிரியர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2% குறைவாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இது ரிசர்வேஷன்ங்கிறது 18% பட்டியலினத்தவர்கள் இருக்கும். ஆனா இப்போ தற்போதைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2% குறைவாகவே இருக்கு இடஒதுக்கீடு. ஆகையால் தான்